இந்த உலகத்தில் நீ யாரிடமாவது உண்மையாக நேசிச்சிருக்கியா? அந்த நேசம் உன்னை காயப்படுத்துச்சா அல்லது உன்னை தனிமையில் வாட்டுச்சா? இன்னும் நீ உன் மனசுக்குள்ளே ஒரு கேள்வியை சுமந்துட்டு இருக்கியா? எனக்கான உறவு எங்கே? எனக்கான வாழ்க்கை எப்போது? இப்படி கேள்விகளோடு நீ முருகன் கோயிலுக்கு கண்ணீர் கலந்த கண்ணீரோடு நின்ற நேரம் உண்டா? அந்த நேரத்தில் முருகன் உன் மனசுக்குள்ளே அமைதியாக சொல்லுவார், கவலைப்படாத, உனக்கான உறவை உன்னிடம் கொண்டு வந்து நானே சேர்ப்பேன். இது சாதாரண வார்த்தை இல்லை, இது முருகனின் வாக்குறுதி. நாம் எல்லாரும் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு வேதனை சுமந்துட்டே தான் வாழ்கிறோம். யாருக்காவது உறவால் காயம், யாருக்காவது நம்பிக்கையால் தோல்வி, யாருக்காவது தனிமை தான் வாழ்க்கைன்னு நினைக்கிற நிலை. நமக்கு மதிப்பு தராத உறவுக்காக நாம் இரவெல்லாம் அழுகிறோம். நமக்காக நின்று பேசாத மனிதனுக்காக நான் கடவுளோட வேண்டிக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ அதிகமாக கஷ்டப்படுற இடம் உன்னிடம் இல்லை. நீ தொடர்ந்து காயப்படுற உறவு உனக்கானது இல்லை. மனித மனம் எப்போதும் பிடிச்சதை விட மறுக்க முடியாது. அதனால தான் போக வேண்டியவர்களையும் நிறுத்த நினைக்கிறோம். ஆனால் முருகன் சொல்கிறாரு, நீ பிடிச்சதை வச்சுக்கிட்டது உன்னை உடைக்குதுன்னா அதை விட்டுடு, நான் உன்னை உயர்த்துறேன். நீ இன்று உடைந்த மனசோடு கோவிலுக்கு வந்திருந்தா இந்த வார்த்தையை மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சுக்கோ. உன் வேதனை முடிவு இருக்குது, உன் கண்ணீருக்கு காரணம் தெரியும். உனக்கான வாழ்க்கை தவறாமல் வரும். முருகன் ஒரு உண்மையின் குரல், நேரத்தின் கட்டுப்பாடு, நியாயத்தின் உருவம். நீ இன்று ஒரு விஷயத்துக்காக அதிகமாக வலிக்கிறதுனா அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நினைக்க வேண்டியது இல்லைன்னு முருகன் சொல்கிற சைகை தான் அது. முருகன் சொல்கிறாரு, நீ தவறான இடத்துல சரியானதை தேடாத. உன்னை புரிஞ்சிக்காத உறவில் நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அது போதாது. ஆனால் உனக்கான இடத்துல நீ அமைதியாக இருந்தாலே அது போதும். நீ கேட்குற, கடவுளே நான் நல்லவனா இல்லையா? முருகன் பதில் சொல்கிறாரு, நீ நல்லவன் தான், அதனால தான் உன்னை நான் சோதிக்கிறேன். ஏன்னா வலிமையானவர்களுக்கு தான் பெரிய வாழ்க்கை கிடைக்கும். உன் வாழ்க்கையிலிருந்து யாராவது திடீர்னு விலகி போனாங்கன்னா அது தண்டனை இல்லை, அது துரோகம் இல்லை, அது பாதுகாப்பு. உன்னை இழுத்து கீழே வைக்கும் உறவுகளை முருகன் தானாகவே அகற்றுவார். ஏன்னா உன் உயரம் அவர்களுக்கு பொறாமை. முருகன் சொல்கிறாரு, நீ அழுதுகிட்டே கேள்வி கேட்காத, அமைதியாக நம்பு. நீ புரிஞ்சிக்காத நேரத்தில் கூட முருகன் வேலை செஞ்சு கொண்டு தான் இருக்கார். உனக்கான உறவு, உனக்கான வேலை, உனக்கான வாழ்க்கை எல்லாம் ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரம் வரைக்கும் நீ உன்னை குறைவாக நினைக்காத. நீ நினைக்கிற எல்லாருக்கும் வாழ்க்கை செட் ஆகிடுச்சே, எனக்கு மட்டும் ஏன் தாமதம்? யாருக்காவது உறவு கிடச்சிருக்கும், யாருக்காவது வேலை நிலச்சிருக்கும், யாருக்காவது வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் உன் வாழ்க்கை மட்டும் இன்னும் காத்திருக்குது. முருகன் சொல்கிறாரு, தாமதம் என்பது மறுப்பு கிடையாது. நீ இன்னும் தனியாக இருக்கிறாய்னா அது தண்டனை இல்லை, நீ இன்னும் தயாராகி கொண்டிருக்கிறாய். உனக்கான மனிதன் இப்போ வந்துட்டா நீ அவனை புரிஞ்சிக்க மாட்ட. உனக்கான வேலை இப்போவே கிடச்சிட்டா நீ அதை கையாள முடியாமல் போயிடும். அதனால தான் முருகன் காத்திருக்க சொல்கிறாரு. நீ வலிமையான பிறகே நான் அனுப்புவேன்னு சொல்கிறாரு. நேரம் ஒரு சோதனை இல்லை, நேரம் ஒரு பயிற்சி. இந்த காத்திருப்பு காலத்தில் நீ கற்றுக்கொள்ளும் பொறுமை உன்னை தாழ்த்தலை, உன்னை உயர்த்த தயார்படுத்துகிறாரு முருகன். உன் நேரம் வரும்போது ஒரே நாளில் உன் வாழ்க்கை மாறும். அது வரைக்கும் உன்னை குறை சொல்லாத, உன் வேதனையை அவமானமாக நினைக்காத, உன் பயணத்தை மற்றவர்களோடு ஒப்பிடாத. உனக்கான நேரம் உன் வேகத்தில் தான் வரும். இப்போ இந்த வார்த்தைகளை நீ கேட்கும் நேரத்தில் ஒரு நிமிஷம் உன் மனசுக்குள்ளே முருகன் கோவிலை கற்பனை பண்ணு. இந்த அமைதி, இந்த மணி சத்தம், இந்த தீபத்தின் ஒளி. முருகன் உன்னை பார்த்து அமைதியாக சொல்கிறாரு, நீ தனியாக இல்லை. உலகம் உன்னை புறக்கணித்த நேரத்தில் கூட நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ இழந்த உறவுகள், நீ தோற்ற வேலைகள், நீ உடைந்த கனவுகள் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அது உன்னை அழிக்க அல்ல, உன்னை உருவாக்க. இன்று நீ கோவிலில் நின்று கண்ணீர் தொடச்சிட்டா அந்த கண்ணீர் வீணாக போகாது. முருகன் சொல்கிறாரு, உன்னை விட்டு போனவர்கள் உனக்கானவர்கள் இல்லை, உன்னை தேடி வருபவர் தான் உனக்கானவர்கள். அதனால தான் நான் உன்னை காத்திருக்க வச்சேன். அதனால தான் நான் உன்னை உடந்த பிறகும் நிறுத்தி வச்சேன். இப்போ நினச்சி பாரு, இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகும் நீ இன்னும் நல்லவனாக இருக்கியே, அதுதான் உன் வலிமை. முருகன் சொல்லும் இறுதி வார்த்தை இதுதான். உனக்கான உறவை உன்னிடம் கொண்டு வந்து நானே சேர்ப்பேன். நம்பு, பொறுமையாரு, உன்னை நீயே மதிச்சுக்கோ. உன் வாழ்க்கை தவறாது மலரும். ஓம் சரவண பவ.